தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே. இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. விக்ரமாதித்தன் கதை அத்தியாயம் 1. போஜராஜனும் சிம்மாசனமும். போஜராஜன் தருமாபுரி என்ற நகரத்தை நீதிநெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வந்தான். மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தனர். ஒரு சமயம் அரசன், அமைச்சன் நீதிவாக்கியன் மற்றும் பரிவாரங்கள் சூழ வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் களைப்பாறுவதற்காக ஓர் இடத்தில் எல்லோரும் தங்கினார்கள். அங்கே அருகில் இருந்த கம்பங்கொல்லையை சரவணப்பட்டன் என்பவன் பரணமைத்து காவல் புரிந்து வந்தான். அவன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள் என்று உபசரித்தான். அவர்கள் அதை கேட்டதும் மகிழ்வுற்று வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது பரன் மீது இருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டன் வேட்டைக்காரர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமம்? இப்படியா பயிர்களை அழிப்பது? இதை கேட்க ஆள் இல்லையா என்று கூச்சல் போட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போஜராஜன் அமைச்சரை பார்த்து, அவன் பரன் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான். கீழே இறங்கி வந்ததும் அக்கிரமம் என்று அலறுகிறானே, இது என்ன வேடிக்கை என்றான். அமைச்சர் வியப்படைந்து, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவன் பரன் மீது இருந்த போது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு உள்ளது. ஒருவேளை அந்த பரன் மீது ஏதேனும் இருக்கக்கூடும். அதனை சோதனை செய்தால் உண்மை தெரிய வரும் என்றான். போஜராஜன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து, எமது ஆட்கள் உன்னுடைய கம்பங்கொல்லையில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக கூக்குரலிட்டாய் அல்லவா? அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தருகிறேன். இந்த கொள்ளையை எங்களுக்கு கொடுத்துவிட உனக்கு சம்மதமா என்று கேட்டான். அரசனே கேட்கும்போது மறுக்க முடியாமல் சரவணப்பட்டன் அதை கொடுக்க சம்மதித்தான். பிறகு கம்பங்கொல்லையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான். சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் தரப்பட்டது. பரணமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன். சிறிது அளவு தோண்டியவுடனே ஒரு அழகான சிம்மாசனம் தங்கத்தால் செய்யப்பெற்று நவரத்தனங்கள் இழைக்கப்பட்டு கண்கள் கூசும்படியான ஒளியுடன் திகழ்ந்தது. அதன் பீடத்தை அடைவதற்கு 32 படிக்கட்டுகள் அதில் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக 32 பதுமைகள் இருந்தன. அதில் ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தருமாபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அரசன். பின்னர் அதை சுத்தப்படுத்தி சபா மண்டபத்தில் வைக்கும்படி செய்து அரச குருவை அழைத்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாளை கூறும்படி கேட்டான். குறிப்பிட்ட நல்ல நாளில் அமைச்சர் பிரதானியர் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தான். அப்பொழுது படிக்கட்டுகளில் அமைந்திருந்த 32 பதுமைகளும் கைகுட்டிச் சிரித்தன. சபா மண்டபத்தில் கூடியிருந்தோர் அனைவரும் அரசன் உட்பட வியப்புற்று அசையாமல் இருந்தனர். அரசன் அடுத்த படிகளில் கால் வைக்காமல் பதுமைகளை பார்த்து, அழகுமிக்க பதுமைகளே, நான் சிம்மாசனத்தில் ஏறப்போகும்போது நீங்கள் கைகொட்டி சிரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டான். உடனே முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து, மன்னனே, இந்த சிம்மாசனமானது விக்ரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது. இதில் நீங்கள் அமர எண்ணுகிறீர்களே என்றுதான் சிரித்தோம் என்றது. விக்ரமாதித்தன் தன்னுடைய திறமை மிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் 56 நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அத்தகைய அறிவாற்றல்களில் 1000ல் 1 பங்கேனும் உம்மிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும். இல்லையானால் உமக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும் என்றது. விக்ரமாதித்த மன்னனை பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். அதனால் நான் பயனடைவேன் என்றான் போஜராஜன். இந்த சிம்மாசனத்தில் உள்ள நாங்கள் 32 பதுமைகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுவோம். நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்த மன்னனுடைய வீரதீரச் செயல்களை சொல்லும். நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று அந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் உங்களுக்கும் அத்தகைய ஆற்றல்கள் சிறிதளவேனும் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறிச் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாமல் படியேறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்று பதுமை எச்சரித்தது. பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக கேட்டுக்கொண்டு,
அப்படியே ஆகட்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக சொல்லுங்கள் என்று சொன்னான். முதல் பதுமையான கோமலவல்லி பதுமை சொன்ன கதை. எங்கள் விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் வேதகோவிந்தன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவன் பல காலம் தவம் செய்து ஒரு மகனை பெற்றான். மகனுக்கு 7 வயது நிரம்பியது. வேதகோவிந்தன் மகனை அழைத்து கொண்டு கடலில் குளித்து வரச் சென்றான். கடலில் நீராடிக் கொண்டிருக்கையில் சுறாமீன் ஒன்று சிறுவனை விழுங்கிவிட்டது. மகனை பறிகொடுத்த வேதகோவிந்தன் சொல்லனா துக்கம் அடைந்த மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு கதறினான். நல்ல அரசு ஆட்சியில் இருக்கும்போது 100 வயதுக்குள் எவரும் இறப்பதில்லை. தவம் இருந்து பெற்ற என் மகன் இப்படி அற்ப ஆயுளில் மரணமடைந்ததற்கு விக்ரமாதித்தனுடைய ஆட்சியே காரணம். ஆகையால் அரச சபைக்கு போய் என்னுடைய உயிரையும் விட்டுவிடுகிறேன் என்று கூறியவாறு அரண்மனைக்கு சென்றான் வேதகோவிந்தன். ஒரு கல்லை எடுத்து தன் மண்டையில் அடித்துக் கொண்டான். இரத்தம் பெருகியது. ஆராய்ச்சி மணியை அடித்தான். அந்த மணி ஒளி காதில் விழுந்ததும் விக்ரமாதித்தன் திடுக்கிட்டான். உடனே பட்டியை அழைத்து, நம்முடைய ஆட்சியில் இதுவரை ஆராய்ச்சி மணியின் ஒளி நம் காதில் கேட்டது இல்லையே, இப்பொழுது அது ஒழிப்பதால் யாருக்கு என்ன குறையோ தெரியவில்லையே, நீ போய் அறிந்து வா என்று அனுப்பி வைத்தான். ஆராய்ச்சி மணியை அடித்துக் கொண்டிருந்த பிராமணனை பட்டி வந்து பார்த்து, எதற்காக மணியை அடிக்கிறாய், உனக்கு என்ன குறை, நீ யார் என்று கேட்டான். என் பெயர் வேதகோவிந்தன். நான் தவம் இருந்து பெற்ற என்னுடைய ஒரே மகன் 7 வயது உடையவனை சுறாமீன் விழுங்கிவிட்டது. நல்ல ஆட்சி நடைபெறுகையில் எவரும் 100 வயதுக்குள் இறப்பது இல்லை என்று அறநூல் கூறுகிறது. என்னுடைய மகனின் இளமை மரணத்திற்கு உங்களுடைய ஆட்சியில் நீதி தவறியதே காரணமாகும். ஆகையால் நீதி தவறிய இந்த ஆட்சியில் நானும் இருக்க விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டே தன் தொண்டையை நெரித்து கொள்ள முற்பட்டான். பிராமணனின் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி, பிராமணரே, அவசரப்பட வேண்டாம், உன் மகனுடைய உயிரை மீட்டுத் தருகிறோம் என்று பட்டி ஆறுதல் கூறி அவனை விக்ரமாதித்தனிடம் அழைத்துச் சென்று விவரத்தை கூறினான். பிராமணன் கூறியதை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே காளி கோவிலுக்கு சென்று வணங்கி பிராமணன் குறையை தீர்க்கும்படி வேண்டினான். அப்போது அங்கு காளி தோன்றி எலுமிச்சம்பழமும் விபூதியும் அவனிடம் கொடுத்து மறைந்தாள். விக்ரமாதித்தன் காளி கோவிலிலிருந்து நேராக அரண்மனைக்கு வந்தான். அவனுடைய நாட்டில் அவனது 6 மாத ஆட்சியானது அன்றுடன் முடிகிறது. அடுத்து காட்டுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் பட்டியிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு பிராமணனை கூட்டிக் கொண்டு வேதாளத்துடன் கடற்கரைக்கு சென்றான் விக்ரமாதித்தன். கடலில் நீ குளித்த இடத்தை காட்டு என்று பிராமணனை கேட்டான் விக்ரமாதித்தன். அவனும் அந்த இடத்தை காட்டினான். அவனிடம், நீ இனி கவலையுற வேண்டாம், 6 மாதங்களுக்குள் உன் மகனை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பிக்கிறேன், நீ வருந்தாமல் வீட்டுக்கு போ என்று கூறி பிராமணனை அனுப்பி வைத்தான். விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திர கம்பளத்தை எடுத்து கடலில் விசிறி எறிந்தான். தெப்பம் போல அது மிதந்தது. அதில் ஏறி அமர்ந்து கொண்டு கடலை கலக்கினான். அப்பொழுது சுறாமீன் ஒன்று வேகமாக பாய்ந்து வந்தது. அதை வாளால் வெட்டிவிடலாமா என்று விக்ரமாதித்தன் யோசித்துக் கொண்டிருக்கையில் அது அவனையே விழுங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் மீன் வயிற்றினுள் சென்றதும் அது ஒரு பெரிய நகரமாக இருப்பதைக் கண்டான். அங்கே மாட மாளிகை, கூடகோபுரங்கள் நிறைந்து அகன்ற வீதிகள் பல இருப்பதை பார்த்து வியப்புற்று அந்த வீதியொன்றில் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டே சென்றான். அங்கே பிராமணச் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனிடம், தம்பி, நீ யார், உனக்கு எந்த ஊர் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நான் உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் உள்ள பிராமணன் வேதகோவிந்தன் என்பவரின் மகன் என்று கூறினான் அந்த சிறுவன். தன்னுடைய மந்திர வாளை கொண்டு விக்ரமாதித்தன் மீன் வயிற்றை கிழித்தான். சிறுவனின் கையை பற்றியவாறே வெளியே வந்தான். கம்பளத்தை கடலில் விரித்தான். அதில் அரசனும் சிறுவனும் அமர்ந்தார்கள். கம்பளம் மிதந்து கொண்டே புட்கரம் என்னும் தீவை அடைந்தது. புட்கரத் தீவில் சம்புநாதன் என்னும் அரசன் சம்புநாதபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஏலக்கரம்பை என்ற பெயருடைய மகள் ஒருத்தி இருந்தாள். சம்புநாதன் ஒரு நாள் தன் மகளை பார்த்து, மகளே, நீ திருமணம் செய்து கொள்ளும் பருவத்தை அடைந்து விட்டாய். ஆகையால் நீ யாரை மணந்து கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டான். அதற்கு அவள், தந்தையே, யாரையும் நான் பார்க்காமல் எவ்வாறு கூறுவது? 56 நாட்டு அரசர்களுக்கும் சுயம்பர ஓலை அனுப்பி வரவழையுங்கள். அவர்களில் யாரை எனக்கு பிடிக்கிறதோ அவரை நான் மணந்து கொள்கிறேன் என்றாள் ஏலக்கரம்பை. எல்லா நாட்டு அரசர்களுக்கும் சுயம்பரச் செய்தியை அனுப்பினான் சம்புநாதன். குறிப்பிட்ட நாளில் அனைவரும் வந்து சேர்ந்தனர். திருவிழா கோலமாக நகரம் காட்சியளித்தது. அப்பொழுது எதிர்பாராமல் விக்ரமாதித்தன் அந்த நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். நகரத்தின் அலங்காரங்களையும் அரசர் முதலானோர் திரண்டு வந்து இருப்பதையும் கவனித்தான். அங்கே என்ன நிகழ்ச்சி என விசாரித்தான்.
அரசன் சம்புநாதன் மகள் ஏலக்கரம்பைக்கு சுயம்பரம் நிகழப்போவதை தெரிவித்தனர். அதை தெரிந்து கொண்ட விக்ரமாதித்தன் தானும் ராஜசபைக்கு போக விரும்பினான். கூட்டி வந்த சிறுவனை ஒரு பிராமணன் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் உதவியால் விலை உயர்ந்த நவரத்தினங்களை வரவழைத்து தான் ஒரு ரத்தின வியாபாரி போல் உடை தரித்துக் கொண்டு முக்கியமான இடத்தில் கம்பளத்தை விரித்து நவரத்தினங்களை அதில் பரப்பினான். அவனை பார்த்தோர் அனைவரும் வெளியூரில் இருந்து வந்துள்ள ரத்தின வியாபாரி என்று எண்ணினார்கள். நகரம் முழுவதும் நவரத்தினங்களின் பெருமை பரவியது. சுயம்பரத்திற்கு வந்துள்ள அரசர்கள் அனைவரும் நவரத்தினங்களை வாங்கச் சென்றார்கள். ரத்தின வியாபாரியின் சாதுரியமான பேச்சில் ஒன்றி நெடுநேரம் அங்கேயே தங்கிவிட்டனர். சுயம்பரத்திற்கு வந்தவர்களான அரசர்கள் எவரையும் காணாததால் சம்புநாதன் ஏவலாளர்களை அனுப்பி அவர்களை தேடச் செய்தான். அவர்கள் அனைவரும் ரத்தின வியாபாரியை சூழ்ந்து உட்கார்ந்து இருப்பதாக தெரிந்தது. அவனும் ரத்தின வியாபாரியை காணச் சென்றான். ரத்தினங்களையும் ரத்தின வியாபாரியையும் கண்டு மகிழ்ந்து அரசர்களுடன் அரண்மனைக்கு வருமாறு அவனையும் அழைத்துச் சென்றான். அலங்காரத்தோடு கூடிய அழகான சுயம்வர மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தார்கள். அரசகுமாரி ஏலக்கரம்பை மணமாலையை கையில் ஏந்தி தோழியர் சூழ அன்னம் போல அழகாக வந்தாள். வரிசையாக அமர்ந்திருந்த அரசர்களை பார்த்து கொண்டே நடந்தாள். அரசர்களிடையே ரத்தின வியாபாரி வேடத்தில் அமர்ந்து இருந்த விக்ரமாதித்தனின் அருகில் வந்து நின்றாள். அவனுடைய அழகில் மயங்கி தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் அணிவித்தாள். பிறகு தோழியருடன் அந்தப்புரத்திற்கு போய்விட்டாள். தன் மகள் அரசர்களில் எவரையும் தேர்ந்தெடுக்காமல் ஒரு ரத்தின வியாபாரிக்கு மாலையிட்டதைக் கண்டு சம்புநாதன் கவலையுற்றான். வருத்தம் தோய்ந்த முகத்தோடு அந்தப்புறம் சென்று மகளை கண்டு அரசர்களை புறக்கணித்து ரத்தின வியாபாரியை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று அவளிடம் கேட்டான். ஏலக்கரம்பை தன் தந்தையின் வருத்தத்தை போக்க எண்ணி, தந்தையே, நான் தேர்ந்தெடுத்த மணமகன் சாதாரணமானவன் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறினாள். சம்புநாதன் ரத்தின வியாபாரியை அழைத்து வந்து மணமேடையில் உட்காரச் செய்து அவன் எதிரே திரைச்சீலை ஒன்றை தொங்கவிடச் செய்தான். திரைக்கு அப்பால் ஏலக்கரம்பை ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்து இருப்பதை கவனித்த விக்ரமாதித்தன் தன்னை பற்றி எதுவும் தெரியாததால் தான் அவள் அவ்வாறு உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். மற்றும் தன்னை பற்றிய விவரத்தை தானே கூறவும் அவன் விரும்பவில்லை. ஆகவே வேதாளத்தை திரைச்சீலையில் புகுந்து கொள்ளும்படி கூறினான். ஏ திரைச்சீலையே, உனக்கு அப்பால் உட்கார்ந்து இருக்கும் மணப்பெண் எனக்கு மாலையிட்டாள். ஆதலால் அவள் என் மனைவி. ஆனால் அவள் என்னுடன் பேசாமல் இருக்கிறாள். எனக்கோ தூக்கம் வரவில்லை. ஆகையால் நல்ல கதையாக ஒன்றை கூறுவாயாக. நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். திரைச்சீலை விக்ரமாதித்தனை பார்த்து, ஐயா, நான்கு புறத்திலும் என்னை இழுத்து கட்டியிருப்பதால் மூச்சு விடுவதற்கு கூட என்னால் இயலவில்லை. இந்த நிலையில் நான் எவ்வாறு கதை சொல்ல இயலும்? என் தொல்லையே எனக்கு பெரிதாக உள்ளதே என்றது. ஏலக்கரம்பை திரைச்சீலை பேசுவதை கேட்டு வியப்படைந்தாள். திரைச்சீலை நல்ல கதை சொல்லும் என்று கருதி அதை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். திரைச்சீலை கீழே விழுந்தது. திரைச்சீலையே, உன் தொல்லையை கண்டு மனம் இறங்கி ராஜகுமாரி உன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டாள் அல்லவா? இனிமேலாவது ஒரு நல்ல கதை சொல்லக்கூடாதா என்றான் விக்ரமாதித்தன். திரைச்சீலை கதை சொல்லத் தொடங்கியது. காந்தரூபனும் காந்தரூபியும் என்ற கதையை முதலில் சொன்னது. காந்தநாதன் என்ற அரசன் சந்திரபுரி என்னும் நகரத்தை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 120 மனைவியர் இருந்தனர். மனைவியர் ஒருவருக்கு கூட பல ஆண்டுகள் வரை குழந்தையே பிறக்கவில்லை. குழந்தை பெற்றை கருதி அரசன் பல தவங்களை மேற்கொண்டான். அவனுடைய தவத்தின் பயனாக மூத்த மனைவிக்கு மட்டும் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு காந்தரூபன் என்று பெயர் சூட்டினார். அவனுடைய 16 வயதில் சகல கலைகளையும் அவன் கற்றுத் தேர்ந்தான். காந்தரூபன் மனம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்தை எய்தினான். அவனுடைய அழகுக்கும் திறமைக்கும் தகுந்த பெண் அந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. அரசன் காந்தநாதன் அமைச்சர்களை அழைத்து இளவரசன் காந்தரூபனுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று தகுந்த பெண் பார்த்து வருமாறு கூறினான். காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை வரைந்து எடுத்துக்கொண்டு அமைச்சன் புறப்பட்டான். அவன் பல நாடுகளை சுற்றி பார்த்தான். ஆனால் தகுந்த பெண் எங்குமே காணப்படவில்லை. அமைச்சன் அலைந்து தேடி மிகவும் சிரமப்பட்டு விட்டான். கடைசியாக தந்திபுரம் என்ற நகரத்தை அடைந்தான். அங்கே ஒரு பூஞ்சோலையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டான். இது இவ்வாறு இருக்கும் பொழுது மகேந்திரநாதன் என்ற அரசன் மகேந்திரபுரியை ஆட்சி செலுத்தினான். அவனுக்கு 21 மனைவியர் இருந்தனர். அவர்களுக்குள் ஒருத்திக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு காந்தரூபி என்று பெயரிட்டனர். காந்தரூபி வளர்ந்து மணப்பருவத்தை அடைந்து விட்டாள். அவளுக்கு தகுந்த மணமகன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அரசன் மகேந்திரநாதன் தன் அமைச்சனை அழைத்து,
அரசகுமாரிக்கு ஏற்ற மணமகனை தேடி வரும்படி கூறினான். காந்தரூபியின் ஓவியத்தை வரையச் செய்து அதை எடுத்துக்கொண்டு அமைச்சனும் புறப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று அலைந்து தேடியும் தகுந்த மணமகன் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்தோடு கடைசியாக தந்திபுரம் வந்து அதே பூஞ்சோலையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். அமைச்சர்கள் இருவரும் சந்தித்தனர். தாங்கள் அலைந்து கொண்டிருக்கும் விவரத்தை பரிமாறிக்கொண்டனர். இருவரும் கொண்டு வந்திருந்த ஓவியங்களை வைத்து பார்த்தனர். இரண்டும் மிகவும் பொருத்தமாக இருந்தன. உடனே அமைச்சர்கள் இருவரும் உருவச்சித்திரங்களை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி எடுத்துக்கொண்டு தங்கள் அரசனிடம் காண்பிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். அமைச்சர்கள் அவரவர் அரசனிடம் உருவச்சித்திரத்தை காண்பித்தனர். அரசகுமாரனுக்கு ஏற்ற அரசகுமாரி, அரசகுமாரிக்கு ஏற்ற அரசகுமாரன் என்று இரண்டும் பொருத்தமாக அமைந்திருந்ததால் இரண்டு அரச குடும்பத்தினரும் சந்தித்து பேசி தீர்மானித்தனர். திருமணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. அரசன் காந்தநாதன், அரசகுமாரன் மற்றும் பரிவாளங்கள் சூழ அனைவரும் மகேந்திரபுரிக்கு வந்து சேர்ந்தனர். குறிப்பிட்ட நல்ல நாளில் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தது. காந்தநாதன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். பல நாடுகளில் இருந்தும் பெருவாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகுமிக்க மணமக்களை கண்டு களித்து சென்றனர். அதை கண்ட காந்தநாதன் மகனுக்கும் மகளுக்கும் கண்ணோறு உண்டாகும் என்று நினைத்தான். அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக 7 அடுக்கு மாளிகை ஒன்றை கட்டச் சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்தான். 7 தெய்வ கன்னியர் ஒரு நாள் இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள். அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள 7 அடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர். அங்கே காந்தரூபனும் காந்தரூபியும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். காந்தரூபனுடைய அழகு அவர்களை மயங்க வைத்தது. உடனே அவனை தூக்கிக் கொண்டு தேவலோகம் சென்று விட்டனர். இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இத்துடன் கதையை நிறுத்திவிட்டது திரைச்சீலை. எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான். இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்குக்கு தெரியும் என்று கூறி சரவிளக்கினுள் வேதாளம் புகுந்து கொண்டது. சரவிளக்கை பார்த்து மீதி கதையையும் கூறும்படி கேட்டுக்கொண்டான் விக்ரமாதித்தன். சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது. சரவிளக்கு சொல்லிய கதை. காந்தரூபனை தெய்வ கன்னியர் தூக்கிச் சென்ற சிறிது நேரத்தில் காந்தரூபி கண் விழித்து பார்த்தாள். அருகில் படுத்திருந்த கணவன் காந்தரூபனை காணாமல் மாளிகை முழுவதும் தேடினாள். அவனை காணாமல் சோர்ந்து மயங்கி விழுந்து விட்டாள். நகர் முழுவதும் காந்தரூபனை காணாததும் காந்தரூபி மயக்கமுற்று விழுந்ததும் பரவியது. காந்தநாதன் காதுக்கு செய்தி எட்டியதும் அவன் விரைந்து வந்தான். 4 பக்கங்களுக்கும் ஆட்களை அனுப்பி தேடும்படி சொன்னான். அவர்கள் போய் எங்கு தேடியும் காந்தரூபன் காணப்படவில்லை என்று திரும்பி வந்து சொன்னார்கள். 7 தெய்வ கன்னியரும் தினம் ஒருவராக காந்தரூபனிடம் பேசி உல்லாசமாக கழித்தனர். ஒரு நாள் அந்த கன்னியர் 7வரும் காந்தரூபியும் நம்மை போன்ற பெண்ணல்லவா, முறைப்படி காந்தரூபனை அவளிடம் ஒரு நாள் அனுப்பலாம் என்று தீர்மானித்தனர். அவர்கள் தீர்மானித்தபடி ஒவ்வொரு 8வது நாளும் காந்தரூபனை கொண்டு வந்து மாளிகையில் உள்ள மஞ்சத்தில் விட்டு காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்து விடுவார்கள். காந்தரூபன் தன் மனைவியிடம் அன்று இரவை கழிப்பான். விடியும் முன் அவனை தூக்கிச் சென்று விடுவார்கள். இரவு நடந்தது எதுவும் காந்தரூபிக்கு தெரியாது. அவர்கள் சென்ற பிறகே மயக்கம் தெளிந்து எழுவாள் காந்தரூபி. நாட்கள் இவ்வாறு கழிந்தன. காந்தரூபி கர்ப்பம் அடைந்தாள். 3 மாதங்களுக்கு பிறகே அவள் கர்ப்பம் உண்டாகி இருப்பது அவளுக்கு காவலாக இருந்த தோழியருக்கு தெரியலாயிற்று. தோழிகள் வியப்புற்று காந்தரூபியிடம், அரசகுமாரியே, தங்கள் கணவர் இங்கே இல்லாத போது தாங்கள் கர்ப்பம் உண்டாகி இருக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு தெரிந்தால் பழிச்சொல் ஏற்படுமே, இதற்கு என்ன செய்வது என்றார்கள். என் கணவனை தவிர வேறு எவரையும் மனம் எண்ணியதே இல்லை. நீங்கள் ஏன் வீணாக என் மீது சந்தேகப்படுகிறீர்கள்? நீங்கள் இங்கே காவல் இருக்கும் போது உங்களை அறியாமல் யார் இங்கு வர முடியும்? ஆனால் நான் கர்ப்பமாயிருப்பது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றாள் காந்தரூபி. தோழியர் காந்தரூபி கூறியதை நம்பவில்லை. ஆகையால் அங்கு யாராவது எவருக்கும் தெரியாமல் வருகிறார்களா என்று கண்காணிக்கத் தொடங்கினார்கள். மாளிகை முழுவதும் மணல் பரப்பி வைத்து அதில் வேற்று மனிதர்களின் அடிச்சுவடுகள் தென்படுகின்றனவா என்று கவனித்தனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் யாரும் வந்து போனதாக ஒரு துப்பும் துளங்கவில்லை. வானவீதி வழியாக காந்தரூபனை தெய்வ கன்னியர் கொண்டு வந்து மஞ்சத்தில் படுக்க வைத்து மறுபடியும் அவ்வாறே தூக்கிச் செல்வதால் எவராலும் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை. 8 மாத கர்ப்பமடைந்தாள் காந்தரூபி. இனியும் அரசனுக்கு தெரியாமல் மூடி மறைத்து வைத்தால் தங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தோழிகள் அஞ்சி அரசனிடம் ஓடி விவரத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டதும் கதி கலங்கினான் காந்தநாதன்.
அரச குடும்பத்திற்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே என்று கவலையுற்று அமைச்சனை அழைத்து வரச் சொல்லி விவரத்தை கூறி இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான் அரசன். அதற்கு அமைச்சன், அரசே, அரச குடும்ப பெண் எவரேனும் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவளை நடு இரவில் தலையாரியிடம் ஒப்படைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிடச் செய்ய வேண்டும் என்று மனுநீதி கூறுகிறது. ஆகையால் அவ்வாறே செய்துவிட வேண்டும் என்றான். அரசனின் கட்டளைப்படி காந்தரூபியை அன்று நடு இரவில் தலையாரி கொண்டு போய் காட்டில் விட்டுவிட்டான். காட்டில் கொண்டு போய் விடப்பட்ட காந்தரூபி அள்ளும் அவதியும் பட்டு அலைந்தாள். பொழுது விடிந்ததும் பயங்கரமான காட்டுப்பாதையில் சென்றாள். அந்த பாதை அவளை சந்திரபுரி சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்தது. சுடுகாட்டில் அப்பொழுது எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் அருகில் ஒருத்தி தலைவிரிகோலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் அந்த நகரத்தில் இருக்கும் சவுந்தரவள்ளி என்னும் விலைமகள். அவளுடைய ஒரே மகளான சித்திரவள்ளி பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள். அவளுடைய பிணத்திற்கு தீமூட்டி விட்டு சவுந்தரவள்ளி அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவள் ஒரு பிசாசு என்று எண்ணினாள் காந்தரூபி. அது தன்னை பிடித்து விழுங்கும் முன் அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி நெருப்பில் விழப்போனாள். அவளை தடுத்து அவளுடைய கைகளை பற்றி இழுத்து கொண்டு விலக்கிச் சென்றாள் சவுந்தரவள்ளி. அவளை பார்த்து, உன்னை பார்த்தால் அரசகுமாரி போல் தோன்றுகிறது, நிறை கர்ப்பிணியாகவும் காணப்படுகிறாய், நீ ஏன் இங்கே வந்து நெருப்பில் விழப்போகிறாய் என்று கேட்டாள் சவுந்தரவல்லி. என்னை தடுக்காதே, என் தலைவிதி, நான் நெருப்பில் விழுந்து சாவதே நல்லது என்றாள் காந்தரூபி. சவுந்தரவல்லி காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி, என்னுடைய ஒரே மகள் பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள், நீ என்னுடன் வந்தால் என் மகளைப் போல உன்னை வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறி அவளை வற்புறுத்தி கூப்பிட்டாள். காந்தரூபியும் அதற்கு சம்மதித்து அவளோடு சென்றாள். சவுந்தரவல்லி வீட்டில் காந்தரூபி தங்கியிருந்தாள். சில நாட்களில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்கச் சொன்னாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சியிடம், காந்தரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று ரகசியமாக கூறினாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சியும் அவ்வாறே செய்ய சம்மதித்தாள். காந்தரூபிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவள் கண்களை கட்டிவிட்டு அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி மறைத்து வைத்துவிட்டு மரப்பாச்சி ஒன்றை கொண்டு வந்து காந்தரூபியின் அருகில் கிடத்தி அவளுடைய கண்கட்டை அவிழ்த்துவிட்டு அருகில் கிடந்த மரப்பாச்சியை காட்டி அதுவே அவள் பெற்ற பிள்ளை என்று காட்டினாள் மருத்துவச்சி. காந்தரூபியோ மரப்பாச்சியை பெற்ற அவமானத்தால் எதுவுமே பேசவில்லை. பிறகு குழந்தையை கொண்டு போய் கொன்றுவிட்டு வருமாறு மருத்துவச்சியிடம் கூறினாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சி அக்குழந்தையை எடுத்து கொண்டு போய் அதை கொல்ல மனமில்லாமல் காட்டின் மத்தியில் இருந்த 5 தலை நாகப்புற்றின் அருகில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். தனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று கூறி கதையை நிறுத்திவிட்டது சரவிளக்கு. இவ்வளவு திடீரென்று பாதிக்கதையில் நிறுத்திவிட்டாயே, பாம்பு புற்றில் வைக்கப்பட்ட குழந்தையின் நிலை என்ன, அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றான் விக்ரமாதித்தன். சரவிளக்கில் புகுந்து கதை சொல்லிய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, இந்த கதையின் மீதி அரசகுமாரி சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணைக்குத்தான் தெரியும், அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி தலையணைக்குள் புகுந்து கொண்டது வேதாளம். தலையணையை பார்த்து கதை சொல்லும்படி கேட்டான் விக்ரமாதித்தன். தலையணை, என்னை பார்த்து கதை சொல்லும்படி கேட்கிறீர்களே, என் தொல்லை உங்களுக்கு தெரியவில்லையா? நான் மூச்சு விடக்கூட இயலாதபடி என்னை போட்டு இறுக்கி தைத்து வைத்திருக்கிறார்கள். தவிரவும் அரசகுமாரி வேறு என் மீது சாய்ந்து கொண்டிருப்பதால் என் உயிரே போய்விடும் போல இருக்கிறது என்றது. தலையணை கூறியதை கேட்ட அரசகுமாரி அதை எடுத்து அறையின் மத்தியில் எறிந்தாள். அதை பார்த்த விக்ரமாதித்தன், இப்பொழுது உன் தொல்லை குறைந்து விட்டது அல்லவா, இனிமேலாவது மீதி கதையை சொல் என்றான். உடனே தலையணை கதை சொல்லத் தொடங்கியது. தலையணை சொல்லிய கதை: பாம்பு புற்றின் அருகில் வைக்கப்பட்ட குழந்தை அழுதது. அழுகுரலை கேட்ட 5 தலை நாகம் வெளியே வந்து பார்த்தது. அந்த குழந்தை யாருடையது என்பதை தன்னுடைய ஞான பார்வையால் தெரிந்து கொண்டது. அக்குழந்தையின் தந்தை காந்தரூபனின் முன்னோர்கள் 21 தலைமுறையாக அந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வணங்கி வந்தார்கள். ஆகையால் அவர்களுடைய வாரிசான அக்குழந்தைக்கு எந்தவித கெடுதலும் நேராமல் தன்னுடைய படத்தில் ஏந்தி கொண்டு போய் அருகில் இருந்த காளி கோவிலின் சன்னதியின் முன் வைத்துவிட்டு திரும்பியது நாகம். தினசரி காளி கோவிலுக்கு காலையில் காந்தநாதன் வந்து வணங்குவது வழக்கம். எப்பொழுதும் போல் அன்று காலையில் வந்து காந்தநாதன் வணங்கும் போது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சந்நிதியில் கிடந்த குழந்தையை பார்க்கும்போது 32 லட்சணங்களும் பொருந்தியிருந்தது. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போய் தன் பட்டத்து ராணியிடம் கொடுத்தான். மதனசிம்மன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அரசகுமாரன் போலவே சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர்.
மதனசிம்மன் வாலிப பருவத்தை அடைந்தான். அவனைக் காட்டிலும் அழகானவன் எங்குமே இல்லை என்று கூறும்படியாக அவ்வளவு வனப்புடன் விளங்கினான் அவன். மதனசிம்மன் யானை மீது அமர்ந்து ஓர் நாள் நகரைச் சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். அப்பொழுது சவுந்தரவல்லி வீட்டின் அருகே யானை ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்த காந்தரூபி வெளியே வந்து பார்த்தாள். யானை மீது வீற்றிருந்த மதனசிம்மன் தன் கணவன் காந்தரூபனை ஒத்தி இருந்ததால் அவனை கூர்ந்து பார்க்கலானாள். அப்பொழுது மதனசிம்மன் அவளை உற்று பார்த்தான். தன்னை அவன் பார்ப்பதை கவனித்த காந்தரூபி உடனே வீட்டுக்குள் சென்று விட்டாள். மதனசிம்மன் அவள் அழகில் மயங்கி தவித்தான். அவ்வீட்டை அடையாளம் பார்த்து கொண்டு அரண்மனையை அடைந்தான். மதனசிம்மன் அன்று இரவு தன்னுடைய நெருங்கிய தோழன் ஒருவனை அழைத்து அவனிடம் 1000 பொன் கொடுத்து சவுந்தரவல்லி வீட்டுக்கு அனுப்பி அவன் வீட்டில் உள்ள அழகியுடன் அன்று இரவை உல்லாசமாக கழிக்க விரும்புவதாக அவளிடம் தெரிவித்துவிட்டு வரச் சொன்னான். சவுந்தரவல்லியும் 1000 பொன்னை பெற்றுக்கொண்டு மதனசிம்மனை வரும்படி சொன்னாள். தோழன் வந்து சொன்னதும் மதனசிம்மன் இரவு சவுந்தரவல்லி வீட்டிற்கு சென்றான். சவுந்தரவல்லியின் வீட்டின் வாசலில் ஒரு காராம் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும் கட்டப்பட்டு இருந்தன. இரவு நேரமாதலால் அவசரமாகச் சென்ற மதனசிம்மன் அந்த கன்றுக்குட்டியை தாண்டிச் சென்றான். மதனசிம்மன் தன்னை தாண்டிச் சென்றதை பார்த்த கன்றுக்குட்டி, அம்மா, இந்த அரசகுமாரன் என்னை தாண்டி போகிறான் என்று தன் தாயிடம் கூறியது. அதை கேட்ட அந்த தாய்ப்பசு, அவன் பெற்ற தாயை ஆசை நாயகி ஆக்கிக் கொள்ளப் போகிறான், ஆகையால் உன்னை தாண்டிச் செல்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்றது. மதனசிம்மனுக்கு சகல ஜீவராசிகளின் மொழிகளும் நன்கு தெரியும். ஆகவே பசுவும் கன்றும் பேசிக்கொண்ட சொற்கள் அவன் காதில் விழுந்தன. அவன் திகைப்படைந்தான். அவை கூறிய சொற்களை நினைத்து கொண்டே வீட்டினுள் சென்றான். மதனசிம்மனை சவுந்தரவல்லி மகிழ்வோடு வரவேற்று மஞ்சத்தில் உட்கார வைத்தாள். பிறகு காந்தரூபியிடம் சென்று அரசகுமாரன் வந்திருக்கும் செய்தியை கூறி அவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய தொழில் முறைகளை விளக்கமாகச் சொன்னாள். அதுவரையில் அம்மாதிரி சொற்களையோ தொழில் முறைகளையோ கேட்டு அறியாத காந்தரூபி துடிதுடித்து போனாள். சவுந்தரவல்லி கூறிய வார்த்தைகள் அவளை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. என்னென்னவோ நினைத்து மனம் புழுங்கி போனாள். அவளை யோசிக்க விடாமல் அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு போய் மதனசிம்மன் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் அருகில் விட்டுவிட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டாள் சவுந்தரவல்லி. கட்டிலை பிடித்தபடியே எதுவும் பேசாமல் காந்தரூபி நின்று கொண்டிருந்தாள். காராம்பசு சொன்னதை நினைத்தபடியே மதனசிம்மனும் அவளுடைய முகத்தை பார்த்தான். அப்பொழுது காந்தரூபி மார்பிலிருந்து பால் சுரந்து மதனசிம்மன் முகத்தில் பீச்சியது. உடனே அவன் திடுக்கிட்டு எழுந்து அரண்மனைக்கு போய்விட்டான். சவுந்தரவல்லி வீட்டில் பார்த்த பெண்ணின் வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் தான் சாப்பிடுவது இல்லை என்று தீர்மானித்து படுக்க அறைக்கு சென்று விட்டான். வழக்கமாக காந்தநாதனுடன் உட்கார்ந்து சாப்பிடும் மதனசிம்மன் மறுநாள் தன்னுடன் இருந்து சாப்பிட வராததைக் கண்டு அவனுடைய அறைக்கு சென்று பார்த்தான் காந்தநாதன். மதனசிம்மன் துயரத்தோடு படுத்து இருப்பதைக் கண்ட அரசன் பதறிப்போனான். என்ன செய்தி? உன் முகம் ஏன் வாடியிருக்கிறது என்று கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியுள்ளது. அது தீரும் வரை நான் உணவை தொடவே மாட்டேன் என்றான் மதனசிம்மன். அது என்ன சந்தேகம் என்று கேட்டான் காந்தநாதன். இதுவரை நான் அரசகுமாரன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. உண்மையில் என்னுடைய வரலாற்றின் முழு விவரமும் இன்று மாலைக்குள் எனக்கு தெரியாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்றான் மதனசிம்மன். மதனசிம்மனின் கேள்வி காந்தநாதனை கலங்கச் செய்தது. அவனிடம் உண்மையை கூறாவிடில் அவன் உயிர் துறந்து விடுவான் என்று நினைத்து மதனசிம்மனிடம் தன் மகன் காந்தரூபன், மருமகள் காந்தரூபி ஆகியோரின் வரலாற்றை விவரமாக கூறினான். அதை கேட்ட மதனசிம்மன், இதனால் என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விடவில்லை. இந்த நகரத்தில் உள்ள விளைமகள் சவுந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் வரவழைத்து விசாரித்தால்தான் முழு உண்மையும் விளங்கும் என்றான். காந்தநாதன் உடனே காவலர்களை அனுப்பி சவுந்தரவல்லியையும் அவள் வீட்டில் இருக்கும் பெண்ணையும் அழைத்து வருமாறு சொன்னான். அவர்கள் இருவரும் அரசன் முன் அழைத்து வரப்பட்டனர். அரசன் சவுந்தரவல்லியிடம், உன்னுடன் வந்திருக்கும் பெண் யார்? அவளுடைய வரலாறு என்ன என்று கேட்டான். சவுந்தரவல்லி சுடுகாட்டில் அவளை கண்டு தான் கூட்டி வந்தது முதல் அன்று நடந்தது வரை எல்லாவற்றையும் விவரமாக கூறினாள். அதன் பின் காந்தரூபி தன் கணவன் காணாமற் போனது முதல் சவுந்தரவல்லி தன்னை கூட்டிக் கொண்டு போய் ஆதரித்து வந்தது வரை விவரத்தை கூறினாள். மருத்துவச்சியும் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாள். காந்தரூபிக்கு பிறந்த ஆண் குழந்தையை பாம்பின் புற்றின் அருகில் தான் விட்டு வந்த விவரத்தை அவள் கூறினாள். அதனால் மதனசிம்மனுக்கு சந்தேகம் தெளியவில்லை. பாம்பு புற்றின் அருகில் விடப்பட்ட குழந்தை நான் தான் என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை.
ஆகையால் அந்த சந்தேகம் நீங்குவதற்காக அனைவரும் காளி கோவிலுக்கு போய் வணங்கி சந்தேகத்தை நீக்குமாறு வேண்டிக் கொண்டனர். உடனே காளி தேவி தோன்றி பாம்பு புற்றில் வைக்கப்பட்டிருந்த குழந்தை மதனசிம்மனே என்று கூறினாள். காளி சொன்னதை கேட்ட காந்தநாதன் தன் மகன் காந்தரூபன் காணாமல் போன பிறகு காந்தரூபி கர்ப்பம் உண்டானதால் மதனசிம்மன் தன்னுடைய பேரன் என்று எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்டான். காளிதேவி தெய்வ கன்னியர் வந்து காந்தரூபனை தூக்கிச் சென்ற விவரத்தை கூறி மதனசிம்மன் காந்தரூபனுக்கு பிறந்தவனே என்றாள். உடனே காந்தரூபி காளியின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, தாயே, என் கணவர் மீண்டு வந்து சேரும் வழியை கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த தெய்வ கன்னியரை வேண்டிக் கொண்டால் உன் கணவன் மீண்டு வந்து உன்னை அடைவான் என்று காளி வரமருளினாள். அவ்வாறு காந்தரூபி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்ததால் தெய்வ கன்னியர் மனம் இறங்கி காந்தரூபனை கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சேர்ந்த தன் மகன் காந்தரூபனுக்கு முடிசூட்டி ஆட்சியை அவனிடம் ஒப்புவித்துவிட்டு காந்தநாதன் தவத்தை மேற்கொள்ள புறப்பட்டான் என்று கூறி கதையை முடித்துவிட்டு, விக்ரமாதித்த பூபதியே, உம்மையன்றி வேறு யார் கேட்ட போதிலும் நாங்கள் இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டோம் என்றது தலையணை. மணமேடையில் அமர்ந்திருந்த ரத்தின வியாபாரியை பார்த்து விக்ரமாதித்த பூபதி என்று தலையணை கூறியதும் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ஏலக்கரம்பைக்கு எல்லையற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. ஏலக்கரம்பை மாலையிட்டது விக்ரமாதித்த மன்னனுக்குத்தான் என்பதை அறிந்த எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து அவனை வணங்கி உபசரித்தனர். ஏலக்கரம்பையின் தந்தை சம்புநாதன் மனம் மகிழ்ந்து தன் மகளை அவனுக்கு மனம் செய்து வைத்தான். மணவிழா சிறப்பாக நிறைவேறியதும் விக்ரமாதித்தன் பிராமணன் வீட்டில் விட்டு வைத்திருந்த வேதகோவிந்தன் மகனையும் ஏலக்கரம்பையும் அழைத்து கொண்டு வேதாளத்துடன் உஜ்ஜயினி மாகாளிபுரம் போய் சேர்ந்தான். அத்தகைய திறமை வாய்ந்த விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்வதானால் அவருடைய ஆற்றல்களில் சிறிதளவாவது உமக்கு இருக்க வேண்டும் என்று கூறியது 3வது படியில் இருந்த பதுமை. 4வது படியில் இருந்த பதுமை கதை சொல்லத் தொடங்குகிறது. எங்கள் விக்ரமாதித்த மன்னனின் நாடு 6 மாதம் ஆட்சி முடிந்து காட்டுக்கு போகும் நாள் வந்தது. பட்டியுடன் காளிகோவிலுக்கு சென்று வணங்கி விடைபெற்று கொண்டு வேதாளத்துடன் பட்டியையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் விக்ரமாதித்தன். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பூஞ்சோலையை அடுத்து இருந்த சத்திரத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது அங்கே சண்பக மலர்களின் மனோரம்யமான மனம் வீசியது. அந்த மனத்தில் உள்ளத்தை பருகெடுத்த விக்ரமாதித்தன் பட்டியிடம், சோலையிலிருந்து சண்பக மலரின் மனம் வருகிறது, போய் அந்த மலரை பறித்து வா என்றான். சோலைக்குள் சென்று பட்டி சண்பக மலரை தேடினான். ஆனால் அங்கே அதை தவிர மற்றவை அனைத்தும் காணப்பட்டன. அண்ணா, சோலையில் சண்பக மலர் இல்லை என்று பட்டி சொன்னான். அப்படியானால் அந்த மனம் எங்கு இருந்து வருகிறது என்று ஆச்சரியப்பட்டான் விக்ரமாதித்தன். 4 பயணிகள் அப்பொழுது சத்திரத்தின் அருகில் வந்தனர். அவர்களிடம் பட்டி சண்பக மலரின் மனம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டான். அதை கேட்ட பயணிகளில் ஒருவன் பட்டியிடம், நீங்கள் இந்த சத்திரத்தில் இருப்பது தவறு, ஆண்கள் யாருமே இதில் தங்கக்கூடாது, அதை விட்டு நீங்கள் இங்கே வந்ததால் விவரம் சொல்கிறேன் என்றான். விக்ரமாதித்தனும் பட்டியும் சத்திரத்திலிருந்து பயணிகள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு சென்றனர். ஆண்கள் இந்த சத்திரத்தில் தங்கக்கூடாது என்று சொன்னீர்களே, ஏன் என்று விக்ரமாதித்தன் அவர்களிடமே கேட்டான். அவர்களில் ஒருவன், ஐயா, அருகிலே விஜயநகரம் என்ற நகரம் உள்ளது. விஜயரங்கன் என்னும் அரசன் அதை ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு சண்பகமலரின் மனத்தோடே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆகையால் சண்பகவல்லி என்று அக்குழந்தைக்கு பெயர் சூட்டினர். அந்த பெண்ணுக்கு 12 வயது நிரம்பியது. தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்கள் வாடையே படாமல் வாழப்போவதாக அவள் ஒரு சபதம் மேற்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு 22 வயது ஆகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் இங்குள்ள குளத்திற்கு அவள் நீராட வருவாள். வரும்பொழுது அவளைச் சுற்றி 1000 தோழியர் சூழ்ந்து இருப்பார்கள். நீராடி முடித்து இந்த சத்திரத்தில் வந்து தங்கி சதுரங்கம் விளையாடுவாள். அதன் பின் மாலையில் அரண்மனைக்கு திரும்புவாள். ஆண்பாடையே அவளுக்கு கூடாது. ஆகையால் அவள் இருக்கும் கோட்டை அருகில் ஆண்கள் எவருமே செல்லக்கூடாது. மேலும் அவள் வெள்ளிக்கிழமை நீராடுவதற்கு வரும்போது ஆண்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது என்பது அரசனுடைய உத்தரவு. அதை மீறி யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்படும். நாளை வெள்ளிக்கிழமை அவள் இங்கே வருவாள். அதனால் நீங்கள் இங்கு தங்கியிருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று சொல்லிவிட்டு பயணிகள் போய்விட்டனர். பயணி சொன்னதை கேட்டு விக்ரமாதித்தன் பட்டியை பார்த்து, தம்பி, அந்த சண்பகவல்லியின் சபதத்தை கலைத்து அவளை நான் மணந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். அண்ணா, அரச குடும்பத்தில் பிறந்தவள். இன்ப சுகங்களை வெறுத்து சபதம் பூண்டிருப்பது வியப்பாக இருக்கிறது. முதலில் காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
அதன் பிறகு அவளை மணப்பது பற்றி யோசிக்கலாம். நான் பெண் வேடம் பூண்டு நாளை அவள் இங்கே வரும்போது அவளுடைய தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு அவளுடைய அந்தரங்கங்களை அறிந்து கொள்கிறேன். நீங்களும் வேதாளமும் முதியவர்களைப் போல் வேடம் தரித்து மறைந்து இருங்கள் என்றான் பட்டி. அவர்கள் இருவரும் முதியவர்களாக மாறுவேடம் கொண்டு மறைந்து இருந்தார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் தோழியர் சூழ சண்பகவல்லி நீராடுவதற்கு வந்தாள். பெண் வேடத்தில் இருந்த பட்டி தோழிகளுடன் சேர்ந்து கொண்டான். முதியவர்கள் வேடத்தில் இருந்த விக்ரமாதித்தனும் வேதாளமும் மறைந்து இருந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். சண்பகவல்லி மாலையில் அரண்மனைக்கு திரும்பி போகும் பொழுது பட்டியும் தோழிகளுடன் அரண்மனைக்கு சென்றான். அரண்மனையை அடைந்து கோட்டை வாசலுக்கு போகும்போது எல்லா தோழிகளும் அங்கேயே தங்கிவிட்டனர். 4 தோழிகள் மட்டுமே சண்பகவல்லியுடன் உள்ளே சென்றனர். தோழிகள் கூட்டம் குறைந்ததும் சண்பகவல்லியை பின்தொடர்வது ஆபத்தை உண்டாக்கும் என்று கருதி வெளியே நின்று விட்டான் பட்டி. சண்பகவல்லியை பற்றி பட்டியால் எந்தவித தகவலும் தெரிந்து கொள்ள இயலவில்லை. எதையும் தெரிந்து கொள்ளாமல் விக்ரமாதித்தனிடம் திரும்பி வரவும் அவன் விரும்பவில்லை. ஆகையால் காளிதேவியின் அருளாசியால் தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி காளி கோவிலை நோக்கிச் சென்றான். வழியில் இருந்த ஆலமரத்தடியில் இளைப்பாறுவதற்காக படுத்தான். சண்பகவல்லியை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்ததால் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. முனிவர் ஒருவர் அப்பொழுது குளத்தில் குளிப்பதற்காக வந்தார். ஆலமரத்தின் கீழ் படுத்திருந்த பட்டியை பார்த்து, இந்த அழகான ஆடவனை நீராட வரும்போது தன் மனைவி பார்த்துவிட்டால் அவனிடமே காதல் கொள்ளக்கூடுமே என அஞ்சினார். உடனே ஒரு மூலிகையை பறித்து மந்திரத்தை உருவேற்றி பட்டியின் மீது போட்டார். அவன் ஒரு பெண் உருவானான். முனிவர் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார். பட்டி கண் விழித்து பார்த்தபோது தான் பெண் உருவாகி இருப்பதை உணர்ந்தான். முனிவர் தன் மீது போட்ட மூலிகை அருகில் கிடந்ததையும் கண்டான். அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான். முனிவர் கூறிய மந்திரத்தையும் நினைவில் இருத்தி கொண்டான். முனிவர் நீராடிவிட்டு திரும்பும்போது பட்டி பெண் உருவில் படுத்து இருப்பதை பார்த்துவிட்டு போய்விட்டார். முனிவரின் மனைவி சிறிது நேரத்தில் அந்த குளத்திற்கு குளிக்க வந்தாள். அழகான பெண்ணொருத்தி மரத்தின் கீழ் படுத்து இருப்பதை பார்த்தாள். தன் கணவர் அந்த பெண்ணை பார்த்தால் ஆசைப்படக்கூடும் என்று நினைத்து ஒரு மூலிகையை பறித்து மந்திரத்தை உருவேற்றி அந்த பெண் மீது போட்டாள். பெண் உருவில் இருந்த பட்டி உடனே ஆண் உருவானான். முனிவர் மனைவி குளத்தில் இறங்கியதும் அவள் போட்ட மூலிகையை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு மந்திரத்தையும் நினைவில் கொண்டான் பட்டி. காளிதேவியின் அருளினால்தான் தனக்கு 2 மூலிகைகளும் 2 மந்திரங்களும் கிடைத்தன என்று எண்ணி காளிதேவியை வணங்கிவிட்டு விக்ரமாதித்தனை காணச் சென்றான் பட்டி. விக்ரமாதித்தனை பார்த்து பட்டி நிகழ்ந்தது அனைத்தையும் கூறினான். பிறகு ஒரு மூலிகையை கொண்டு விக்ரமாதித்தனை பெண் உருவாகச் செய்து விக்ரமவல்லி என்ற பெயரை சூட்டினான். தான் ஒரு அரசனைப் போல் வேடம் தரித்து சல்லியராஜன் என்று பெயர் வைத்துக் கொண்டான். விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு சல்லியராஜன் அரசன் விஜயரங்கனிடம் சென்றான். அவர்களை வரவேற்று உபசரித்து தன்னை நாடி வந்த காரணத்தை விசாரித்தான் விஜயரங்கன். அரசே, நான் பீமாபுரியின் சிற்றரசன். இவள் என் மனைவி விக்ரமவல்லி, உஜ்ஜயினி மாகாளிபுர மன்னன் விக்ரமாதித்தனின் தங்கை. நான் விக்ரமாதித்தனுக்கு கப்பம் கட்டித் தருவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக நாட்டில் மழையே இல்லாமல் பஞ்சம் உண்டாகிவிட்டது. அதனால் கப்பம் கட்ட இயலவில்லை. ஆனாலும் கப்பம் கட்டியே தீர வேண்டும் என்று இரக்கம் இல்லாமல் கூறிவிட்டான் அவன். எவ்வளவோ மன்றாடியும் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. மனைவியை விற்றாகிலும் கப்பம் செலுத்தியே ஆக வேண்டும் என்று இறுதியாக எச்சரித்து விட்டான். ஆகையால் என் மனைவியை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன். இவளை உங்களிடம் அடமானமாக கொண்டு எனக்கு 1000 பொன் கடனாக கொடுத்து உதவுங்கள். அதை கொண்டு போய் அவனிடம் செலுத்தி விடுகிறேன். பிறகு உங்களுக்கு 1000 பொன்னை திருப்பிக் கொடுத்துவிட்டு இவளை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னான் சல்லியராஜன். அதன்படி விஜயரங்கன் 1000 பொன்னை சல்லியராஜனுக்கு கொடுத்தான். விக்ரமவல்லியை அழைத்து கொண்டு சண்பகவல்லியின் கோட்டைக்கு போய் மகளிடம் விவரத்தை கூறி விக்ரமவல்லியை கவனமாக பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டு திரும்பினான். 1000 பொன்னை விஜயரங்கனிடம் பெற்றுக்கொண்டதும் பட்டி ஓர் இடத்தில் ஓர் அணிலை கொன்று அதன் உடலில் புகுந்து கொண்டான். தன்னுடைய உடலுக்கு வேதாளத்தை காவலாக வைத்துவிட்டு சண்பகவல்லியின் கோட்டைக்கு அணில் உருவில் போய்ச் சேர்ந்தான். அங்கே சண்பகவல்லியின் கட்டிலில் ஏறி விக்ரமவல்லியும் அவளும் உரையாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். இவ்வாறு நாட்கள் பல சென்றன. விக்ரமவல்லியின் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆகவே அவள் முகம் வாடியது. அதை கண்ணுற்ற சண்பகவல்லி அவளுடைய முகவாட்டத்திற்கான காரணத்தை கேட்டாள். அதற்கு சரியான காரணத்தை கூறாமல் ஏதோ கூறி மழுப்பிவிட்டாள் விக்ரமவல்லி. என்னுடன் இவ்வளவு நெருங்கி பழகியும் நீ உண்மையை கூறவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது.
என்னை வேற்றுமையாக கருதி நீ இவ்வாறு நடந்து கொள்ளலாமா என்று கூறி முன்காலத்தில் இருந்த 2 நண்பர்களின் கதையை சொல்லுகிறேன். அதன் பிறகாவது உன் முகவாட்டத்திற்கான உண்மையான காரணத்தை என்னிடம் கூற வேண்டும் என்று கூறினாள். சண்பகவல்லி கதை சொல்லத் தொடங்கினாள். சண்பகவல்லி சொன்ன 2 நண்பர்களின் கதை. சைந்தவன் என்ற அரசன் சதுரபுரி என்ற நகரத்தை ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுக்கு முகுந்தன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அந்த அரசனுக்கு சித்திரசேனன் என்ற குமாரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 5 வயது ஆனதும் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவனைச் சேர்த்தார்கள். அதே பள்ளிக்கூடத்தில் வேடர்குலச் சிறுவன் வில்லியசிங்கன் என்பவனும் படித்துக் கொண்டிருந்தான். சித்திரசேனனும் வில்லியசிங்கனும் இணை பிரியாத நண்பர்களாகி 16 ஆண்டுகள் வரை படித்து வந்தார்கள். அரசன் சைந்தவன் முதுமை எய்தியதால் மகன் சித்திரசேனனுக்கு பட்டம் கட்டினான். சில மாதங்களில் சைந்தவன் மரணம் அடைந்தான். அரசனாகி ஆட்சிக்கு வந்த சித்திரசேனன் தன்னுடைய பள்ளித்தோழனான வில்லியசிங்கனை மறந்துவிட்டான். வில்லியசிங்கனோ வறுமையால் வாடிக்கொண்டிருந்தான். அதனால் தன் பள்ளித்தோழனான சித்திரசேனனிடம் சென்று உதவி பெறலாம் என்ற நோக்கத்தோடு அரண்மனைக்கு சென்றான். அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருந்தான். அரசன் சித்திரசேனன் அவனை ஏன் என்று கூட கேட்கவில்லை. அதனால் மனம் வருந்திய வில்லியசிங்கன் வேறு வழி எதுவும் புலப்படாமல் காட்டுக்குச் சென்று வேட்டையாடி வயிறு வளர்க்கலாம் என்று காட்டுக்குச் சென்றான். அவனுக்கு வேட்டையில் எதுவும் கிடைக்கவில்லை. வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்ப விரும்பாமல் மனம் போன போக்கில் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு மலையடிவாரத்தை கண்டான். அதிலே குகை ஒன்று இருந்தது. அந்த குகையில் அழகுமிக்க பெண் ஒருத்தி உட்கார்ந்து இருந்தாள். அவள் அருகில் முனிவன் ஒருவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். குகைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த வில்லியசிங்கனை பார்த்து, முனிவன் எழுந்தால் உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகும், போய்விடு என்று சைகை மூலம் தெரிவித்தாள் அந்த பெண். அந்த அழகுமிக்க பெண் முனிவனிடம் இருப்பதை காட்டிலும் அரண்மனையில் இருப்பதே சிறப்பு என்று கருதி சித்திரசேனனிடம் தெரிவிக்கலாம் என்று விரைவாக அரண்மனைக்கு வந்தான் வில்லியசிங்கன். அரசனை காண தான் வந்திருப்பதாக அரசனிடம் தெரிவிக்கும்படி காவலாளியிடம் சொன்னான். அந்த செய்தியை கேட்டதும் அரசன் உடனே அவனை அழைத்து வரும்படி கூறினான். வில்லியசிங்கனை கண்ட அரசன் வெகு நாட்களாக பார்க்கவில்லையே என்று உபச்சார வார்த்தைகள் சொல்லி தன்னை நாடி வந்த செய்தி என்ன என்று விசாரித்தான். வேட்டைக்கு போன இடத்தில் அழகான பெண் ஒருத்தியை கண்டேன். அவளை முனிவன் ஒருவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றான் வில்லியசிங்கன். அப்படியானால் அவள் இருக்கும் இடத்தை காண்பித்தால் உடனே சென்று மீட்டு கொண்டு வரலாம் என்றான் அரசன். இருவரும் உடனே புறப்பட்டு குகைக்குச் சென்றார்கள். குகை வாயிலில் நின்று அந்த பெண்ணை அரசனுக்கு காண்பித்தான் வில்லியசிங்கன். நீ உள்ளே போய் அந்த பெண்ணை வெளியே அனுப்பு. பிறகு நான் உள்ளே வந்து வாளால் முனிவனை கொன்றுவிட்டு பிறகு மூவரும் குதிரையில் ஏறி அரண்மனைக்கு போய்விடுவோம் என்றான் அரசன் சித்திரசேனன். வில்லியசிங்கன் குகையின் உள்ளே சென்றான். மறுபடியும் அவனை கண்ட அந்த பெண் அவனை வெளியே போய்விடுமாறு சைகை செய்தாள். ஆனால் அவளிடம் மெதுவான குரலில், அரசன் சித்திரசேனன் வெளியே உனக்காக காத்திருக்கிறான், நீ வெளியே போ, முனிவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் வில்லியசிங்கன். அதை கேட்டதும் அவள் மெதுவாக வெளியே வந்தாள். சித்திரசேனன் அவளை குதிரை மீது ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு சென்று விட்டான். ஆனால் வில்லியசிங்கனை பற்றி அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த சித்திரசேனன் வில்லியசிங்கனை போன்றதான நட்பு. நீ ஏன் தயங்குகிறாய்? உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக என்னிடம் சொல் என்றாள் சண்பகவல்லி. என்னுடைய நிலைமை இருக்கட்டும், பிறகு சொல்லுகிறேன். அந்த குகைக்குள் சென்ற வில்லியசிங்கன் என்ன ஆனான்? அதை சொல் என்றாள் விக்ரமவல்லி. அரசன் வருவான் வருவான் என நீண்ட நேரம் காத்திருந்தான் வில்லியசிங்கன். அரசனோ வரவில்லை. நேரம் ஆக ஆக அவனுக்கு பயம் அதிகரித்தது. முனிவன் கண் விழித்தான். அருகில் பெண்ணை காணவில்லை. வில்லியசிங்கன் இருப்பதை பார்த்த முனிவன் கோபத்தால் அவனை கொல்ல வந்தான். வில்லியசிங்கன் அழுது புலம்பி தன்னை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சி காலில் விழுந்து கேட்டுக்கொண்டான். முனிவன் அமைதியாகி ஞான பார்வையால் வில்லியசிங்கன் தனக்காக அந்த பெண்ணை அபகரிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். உடனே வில்லியசிங்கனிடம், உன்னுடைய நண்பனின் செயலை பார்த்தாயா? இதுவும் ஒரு நட்பா? முன்னொரு காலத்தில் ஒரு அரசகுமாரனும் மந்திரி குமாரனும் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த கதை தெரியுமா என்றான் முனிவன். அது எப்படி என்று கேட்டான் வில்லியசிங்கன். முனிவன் கதையை சொல்லத் தொடங்கினான். முனிவன் சொன்ன கதை. பிரம்மபுரி என்ற நகரம் நீலகிரி மலைச்சாரலுக்கு அருகில் இருந்தது. அதை பௌத்தன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ரணபத்ரன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு சன்மார்கன் என்ற மகனும் அமைச்சனுக்கு குணபத்ரன் என்ற மகனும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இளமை பருவம் முதல் இணை பிரியாத நண்பர்களாக இருந்து வந்தனர். இருவரும் வாலிப பருவத்தை அடைந்தனர்.
அரசனின் மகன் சன்மார்கன் சோழ நாட்டு அரசகுமாரி சுந்தரவள்ளியை மணம் செய்து கொண்டான். அமைச்சனின் மகன் கலிங்க நாட்டு அமைச்சனின் மகளை மணம் புரிந்து கொண்டான். திருமணமாகி பல மாதங்கள் வரையில் மணப்பெண்கள் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தனர். நண்பர்கள் இருவரும் அவரவர் மனைவியை அழைத்து வர தீர்மானித்து மறுநாள் இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் வெவ்வேறு நகரத்திற்கு போக வேண்டியிருந்தும் நகரின் எல்லையை கடக்கும் வரையில் அரசகுமாரன் முன்னே சென்றான், அமைச்சர் குமாரன் பின்னே சென்றான். மரத்தின் மேல் இருந்த பட்சி ஒன்று முன்னே செல்பவனுக்கு மரணம் உண்டாகும் என்று அப்பொழுது சொல்லியது. அரசகுமாரனுக்கு பட்சி மொழி தெரியாது, அமைச்சர் குமாரனுக்கு தெரியும். ஆகையால் தன் நண்பனின் நன்மையை கருதி அவன் முன்னே சென்றான். சிறிது தூரம் அவர்கள் சென்றதும் மரத்தின் மேல் இருந்த அதே பட்சி பின்னே போகிறவனுக்கு மரணம் உண்டாகும் என்று கூறியது. அதை கேட்டதும் தன் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அமைச்சர் குமாரன் அவனை தனக்கு முன்னேயும் போகவிடாமல் பின்னேயும் வரவிடாமல் பக்கவாட்டில் தன் அருகிலேயே அழைத்துச் சென்றான். பட்சி சொன்ன வார்த்தை 60 நாழிகைக்குள் பலிக்கும் என்பதை அமைச்சர் குமாரனான குணபத்திரன் அறிவான். ஆகையால் அதுவரையிலாவது அரசகுமாரனான சன்மார்கனை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினான். அரசகுமாரனுக்கு இத்தகவல் எதுவுமே தெரியாது. அவர்கள் இருவரும் அன்று மாலையில் சோழநாடு போய் சேர்ந்தார்கள். அரசன் குகன் அவர்களை வரவேற்று உபசரித்து தங்குவதற்கு மாளிகைகளை ஏற்பாடு செய்தான். சன்மார்கனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று கருதிய குணபத்திரன் சன்மார்கனுக்கு ஏற்பாடு செய்திருந்த மாளிகையில் தான் தங்கினான். தனக்காக ஏற்பாடு செய்திருந்த மாளிகையில் சன்மார்கனை தங்கச் செய்தான். அதை கண்ட அரசன் குகன் அது அவர்கள் நாட்டு பழக்கம் போலும் என்று எண்ணினான். அன்று இரவு அரசகுமாரி சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றாள். அவனோ பயணக்களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். குணபத்திரன் சன்மார்கனுடைய படுக்கை அறையில் மறைந்து இருந்து கண்காணித்து வந்தான். அரசகுமாரி அங்கே வந்ததையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட சரசவள்ளி தட்டில் தின்பண்டங்களையும் பழங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தாள். குணபத்திரன் அவளை பின்தொடர்ந்தான். சரசவள்ளி நேராக ஒரு மடத்திற்கு சென்றாள். அங்கே ஒரு முடவன் இருந்தான். இருவருக்கும் கள்ளத் தொடர்பு. அவள் தாமதமாக வந்ததால் முடவன் அவளை கோபித்தான். எதிர்பாராமல் தன் கணவன் வந்துவிட்டதால் வழக்கம் போல் தான் வர இயலவில்லை என்று கூறி அழுதாள் சரசவள்ளி. அப்படியானால் இனிமேல் நீ இங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து நேரிடும். ஆகையால் இனி இங்கே வரவேண்டாம் என்றான் முடவன். உங்களை காணாவிடில் என் உயிர் போய்விடுமே, நான் எவ்வாறு வராமல் இருக்க முடியும் என்றாள் சரசவள்ளி. வழக்கம் போல் இங்கே நீ வருவதற்கு ஒரே ஒரு தந்திரம்தான் இருக்கிறது. அதை நீ செய்தால் நாம் இருவரும் அச்சமின்றி இருக்கலாம் என்றான் முடவன். அந்த தந்திரத்தை சொல்லுங்கள், அப்படியே செய்து முடிக்கிறேன் என்றாள் சரசவள்ளி. உன் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் நீ போய் அவனை கொன்றுவிடு. வேறு யாரோ கொன்றதாக கூச்சலிட்டால் உன் மீது சந்தேகம் எழாது. அதன் பின் உன் விருப்பம் போல் எப்பொழுதும் வரலாம் என்றான் முடவன். அவன் சொல்லியபடியே செய்வதாக ஒப்புக்கொண்டு சரசவள்ளி அங்கு இருந்தபடியே சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு போனாள். அவள் புறப்பட்டது முதல் திரும்பி வந்த வரையில் நிகழ்ந்தது அனைத்தையும் மறைவாக பின்தொடர்ந்து கவனித்து வந்தான் குணபத்திரன். சன்மார்கன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சரசவள்ளி வாளால் அவன் கழுத்தை அறுத்து விட்டாள். அவனும் இறந்து போனான். இதை கண்ட குணபத்திரன் ஓடி வந்து அவள் கையை பிடித்து, இப்படி அக்கிரமமாக கணவனை கொன்றுவிட்டாயே என்று கேட்டான். சரசவள்ளி திடுக்கிட்டு தன் கையிலிருந்த வாளை கீழே போட்டுவிட்டு ஐயையோ கொலை கொலை என்று உரக்க கூச்சல் போட்டாள். கூக்குரலை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தனர். அமைச்சர் குமாரன் குணபத்திரன் தன் கணவனை கொன்றுவிட்டு தன்னை கற்பழிக்க முயன்றான் என்று சொன்னாள் சரசவள்ளி. காவலர்கள் குணபத்திரனை கைது செய்து அரசன் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். செய்தியை அறிந்த அரசன் அவனை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டான். அரசன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக குணபத்திரனை அமைச்சனிடம் கொண்டு போனார்கள். குற்றவாளியை பார்த்தான் அமைச்சன். அவனுடைய களங்கமற்ற முகத்தைக் கண்டு இவன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் என்று எண்ணினான். காவலர்களை அனுப்பிவிட்டு, குணபத்திரா, உன்னை பார்க்கும்போது இந்த கொலையை நீ செய்து இருக்க மாட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ உண்மையை கூறினால் என்னால் இயன்ற உதவியை உனக்கு அளிக்க இயலும் என்று எண்ணுகிறேன் என்றான் அமைச்சன். தானும் தன் நண்பன் சன்மார்கனும் தங்கள் நாட்டிலிருந்து புறப்பட்டது முதல் அதுவரையில் நிகழ்ந்தவற்றை விவரமாக அமைச்சனிடம் கூறினான் குணபத்திரன். நீ கூறியதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் அமைச்சன். அன்று இரவு மடத்துக்கு போனால் நான் கூறியதன் உண்மை விளங்கும் என்றான் குணபத்திரன். அப்படியானால் உனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்கிறேன். இரவு மடத்துக்கு போய் பார்ப்போம். நீ கூறியவை உண்மையாக இருந்தால் அரசனிடம் கூறி குற்றவாளியை தண்டிக்கலாம் என்றான் அமைச்சன்.
குணபத்திரன் அதற்கு சம்மதித்தான். மற்றும் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரையில் சன்மார்கனுடைய பிணத்தை சுடுகாட்டில் எரிக்க வேண்டாம் என அமைச்சனிடம் கேட்டுக்கொண்டான். அமைச்சனும் அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். இரவு அமைச்சனும் குணபத்திரனும் மடத்துக்கு போய் மறைந்து இருந்தார்கள். நடு இரவில் அரசகுமாரி சரசவல்லி அங்கு வந்தாள். முடவனிடம் முதல் நாள் இரவு தாங்கள் கூறியபடி என் கணவனை வாளால் அறுத்து பழியை அமைச்சர் குமாரன் குணபத்திரன் மீது சுமத்திவிட்டேன் என்று சொன்னாள் அவள். அவள் கூறிய செய்தி தன் காதுகளில் விழுந்ததும் மறைந்திருந்த அமைச்சன் காவலர்களை கூப்பிட்டு முடவனையும் சரசவல்லியையும் கைது செய்து அரசனிடம் கூட்டி வருமாறு உத்தரவிட்டு குணபத்திரனுடன் அரசனிடம் சென்றான். அமைச்சன் நிகழ்ந்ததை அரசனிடம் விவரமாக கூறினான். தன் தவறை உணர்ந்த அரசன் குணபத்திரன் குற்றமற்றவன் என்று கூறி அவனை விடுதலை செய்து தன் மகள் சரசவல்லியையும் முடவனையும் தூக்கில் இடும்படி உத்தரவிட்டான். இடையில் குறுக்கிட்டு வில்லிய சிங்கனின் கதி என்ன, சன்மார்கனின் உடல் என்ன ஆயிற்று என்று கேட்டாள் விக்கிரமவல்லி. முடவனையும் சரசவல்லியையும் தூக்கில் இட்ட பிறகு சோழ நாட்டு அரசன் திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றான். பிறகு குணபத்திரன் தன் நண்பனின் பிணத்தை எடுத்துக்கொண்டு பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான். எந்த திருத்தலத்திலாவது அதன் பெருமையாலும் அருளாலும் தன் நண்பன் உயிர் பெற்று எழுந்து விடுவான் என்று அவன் நம்பினான். ஆனால் அதுவரை அவன் எண்ணம் நிறைவேறவில்லை. ஆகையால் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தான். அதற்கு முன் தன் மனைவியை பார்த்துவிட கருதி கலிங்க நாட்டுக்கு சென்றான் குணபத்திரன். கலிங்க நாட்டு அமைச்சன் சூரன் தன் மருமகன் குணபத்திரனை வரவேற்று உபசரித்து தனி மாளிகையில் அவனை தங்கச் செய்தான். மாமன் தந்த மாளிகையில் ஒரு அறையில் நண்பனின் பிணத்தை வைத்துவிட்டு அதன் அருகிலேயே அவன் படுத்தான். அன்று இரவு அவனுடைய மனைவி அமிர்தவள்ளி கணவனுக்கு பழங்களும் தின்பண்டங்களும் கொண்டு வந்தாள். அவனோ தூங்குபவனைப் போல கண்களை மூடிக்கொண்டான். களைப்பினால் தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனை எழுப்ப வேண்டாம் என்று எண்ணி அவன் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு வெளியே சென்றாள் அமிர்தவள்ளி. அவள் எங்கே போகிறாள் என்பதை அறிய மறைவாக அவளை பின்தொடர்ந்தான் குணபத்திரன். அருகில் உள்ள கோயிலுக்கு போய், தாயே, என் கணவர் வந்து சேர்ந்தால் உன் திருவடிகளில் என்னை பலியிட்டுக் கொள்வதாக கூறியிருந்தேன். என் கணவர் வந்துவிட்டார். ஆகையால் என் பலியை ஏற்றுக்கொள் என்று கூறி தன் கழுத்தை வெட்டி கொள்ள முற்பட்டாள் அமிர்தவள்ளி. அப்பொழுது காளிதேவி தோன்றி அவளை தடுத்து, குழந்தாய், உன் உறுதியையும் கற்பு நெறியையும் கண்டு பூரித்தேன். உன் கணவனும் நீயும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்களாக என வாழ்த்தி மறைந்தாள். குணபத்திரன் அதைக் கண்டு திரும்பி வந்து முன்போலவே கட்டிலில் படுத்து கொண்டான். அமிர்தவள்ளி கோவிலிலிருந்து திரும்பி வந்தாள். கணவன் அப்பொழுதும் தூங்குகிறான் என்று நினைத்து கட்டிலின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவன் தூங்கி எழுந்தவனைப் போல் எழுந்து உட்கார்ந்தான். அருகில் மனைவி நிற்பதை பார்த்து வியப்படைவது போல, நீ எப்பொழுது வந்தாய், ஏன் நிற்கிறாய், உட்கார் என்று கூறி அவளை இழுத்து அருகில் உட்கார வைத்தான். அவளிடம், நான் கனவு ஒன்று கண்டேன், அதனால் தூக்கம் கலைந்து விட்டது என்றான். என்ன கனவு கண்டீர்கள், அதை எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டாள். உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் கண் அயர்ந்ததும் பெண்ணொருத்தி வந்து என் கால்களை தொட்டு வணங்கினாள். பிறகு நேராக காளி கோவிலுக்கு சென்று தன் கழுத்தை வெட்டி கொள்ள முயன்றாள். உடனே காளி தோன்றினாள். அதை பார்த்து நான் பயந்து விட்டேன். அதனால் என் தூக்கம் கலைந்து விட்டது என்றான். அதை கேட்டு வியப்படைந்த அமிர்தவள்ளி தான் காளி கோவிலுக்கு போய் வந்ததையும் காளியின் அருள் வாழ்த்தையும் விவரமாக கூறினாள். மனைவி கூறியதை கேட்ட குணபத்திரன், காளிதேவி உனக்கு கொடுத்த வரம் எப்படி பலிக்கப் போகிறது? இங்கே நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? என் நண்பன் சன்மார்கன் இறந்து விட்டான். அவன் பிணத்தை இதோ இந்த பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவன் உயிர் பெற்று எழுவதாக தெரியவில்லை. ஆதலால் நானும் உயிரை விட்டுவிட எண்ணுகிறேன். அதற்கு முன் உன்னை கடைசியாக பார்த்துவிட்டு செல்லவே இங்கு வந்தேன். ஆகையால் உன்னை பார்த்து விட்டேன். இனி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ என் நண்பனை தொடர்ந்து நானும் போகப் போகிறேன் என்றான் குணபத்திரன். கணவன் சொல்லியதை கேட்ட அமிர்தவள்ளி கலங்கி விட்டாள். அவசரப்படாதீர்கள், நான் மறுபடியும் காளியிடம் சென்று விவரத்தை கூறி வேண்டிக் கொள்கிறேன். காளிதேவி அருள் கூர்ந்து அரசகுமாரனை உயிர் பெற்று எழச் செய்வாள். பிறகு நீங்கள் உயிரை விட வேண்டிய அவசியம் உண்டாகாது என்றாள். உன் விருப்பப்படியே செய். அரசகுமாரன் உயிர் பெற்று எழாவிட்டால் உண்மையாகவே நான் உயிர் துறப்பது உறுதி என்றான் குணபத்திரன். அமிர்தவள்ளி காளி கோவிலுக்கு சென்று வணங்கி, தாயே, நானும் என் கணவரும் நீண்ட நாள் வாழுமாறு நேற்று அருள் கூர்ந்தாய். ஆனால் என் கணவரின் உயிர் நண்பர் ஒருவர் இறந்து விட்டார். அவர் உயிர் பெற்று எழுந்தால்தான் தான் உயிரோடு இருப்பேன், இல்லாவிடில் உயிரை துறந்து விடுகிறேன் என்று கூறுகிறார் என் கணவர். என் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. அப்படியானால் உன் வரம் பயனற்று போகுமே. தாயே, என் கணவரின் நண்பர் உயிர் பெற்று எழுவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். காளிதேவி உடனே தோன்றி, மகளே, கவலைப்படாதே.
என் வரம் ஒரு நாளும் வீணாகாது. நான் தரும் விபூதியை கொண்டு போய் அந்த அரசகுமாரனின் பிணத்தின் மீது போடுவாயானால் அவன் உயிர் பெற்று எழுவான். பிறகு என் வரத்தின்படி நீயும் உன் கணவனும் நீண்ட நாள் வாழ்வீர்கள் என்று அருள் கூர்ந்து விபூதி வழங்கினாள். விபூதியை பெற்றுக்கொண்ட அமிர்தவள்ளி விரைவாக குணபத்திரனின் மாளிகைக்கு வந்து கணவனிடம் விவரத்தை கூறி விபூதியை கொடுத்தாள். பிறகு பெட்டியில் இருந்த பிணத்தை வெளியே எடுத்து காளி தேவியை தியானித்து வேண்டிக் கொண்டு விபூதியை போட்டாள். உடனே அரசகுமாரன் சன்மார்கன் தூக்கத்திலிருந்து எழுபவனைப் போல எழுந்து உட்கார்ந்தான். குணபத்திரன் மகிழ்ச்சி கடலில் திளைத்தான். நிகழ்ந்தவற்றையெல்லாம் அவனிடம் கூறினான். பிறகு அரசகுமாரனையும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு குணபத்திரன் பிரம்மபுரம் போய்ச் சேர்ந்தான். அரசகுமாரன் அங்கே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். எல்லோரும் இன்புற்று வாழ்ந்தார்கள். நண்பனுக்கு உதாரணமாக விளங்குபவன் குணபத்திரன். நட்பு கொள்ள வேண்டும் என்றால் அவனைப் போன்றோரிடம் நட்பு கொள்ள வேண்டும். ஆனால் சித்திரசேனனுடன் இனிமேல் நீ சேராதே. நீ மனப்பூர்வமாக தவறு செய்யவில்லை. ஆகையால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று முனிவன் கூறி சிறிது பொருளும் கொடுத்து வெள்ளிய சிங்கனை அனுப்பி வைத்தான். சன்மார்கன் குணபத்திரன் ஆகிய இருவரைப் போல நாம் நட்பு உடையவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு இருக்கும்போது உன்னுடைய மனக்குறையை நீ என்னிடம் சொல்லத் தயங்குவது ஏன் என்று கேட்டாள் சண்பகவல்லி. நீ இவ்வளவு வற்புறுத்துவதனால் என் மனதில் உள்ள குறையை கூறுகிறேன். உண்மையாகவே சில நாட்களாக உன்னை பற்றியேதான் என் மனம் வருந்திக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான சுகங்களும் வசதிகளும் உனக்கு இருந்தும் என்ன காரணத்திற்காக நீ திருமணத்தை வெறுத்து விட்டாய் என்பது எனக்கு புரியவில்லை. அதனால்தான் என் முகம் வாட்டமுற்று இருக்கிறது என்றாள் விக்கிரமவல்லி. இதற்குத்தானா இவ்வளவு கவலைப்பட்டாய்? முன்னரே என்னை கேட்டிருந்தால் சொல்லியிருப்பேனே. உன்னை போன்ற தோழியிடம் கூறாமல் இருக்க இயலுமா? நான் எதனால் அம்மாதிரியான விவரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை கூறுகிறேன் கேள் என்றாள் சண்பகவல்லி. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.